Okay students, in this video we discuss about transport lesson 14th lesson part 3 air transport பற்றி பார்க்க போகிறோம். Air transport is the fastest and costless mode of transport. அதாவது இது ரொம்ப விமான போக்குவரத்து பார்த்தீங்கன்னா வேகமான ஒரு விலை உயர்ந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக commercial air transport is now one the most of prominent modes of overseas transport. The modern air transport has its growth with the invention ஏரோப்ளைன் பை ரைட் பிரதர்ஸ். ரைட் பிரதர்ஸோட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் பிரதர்ஸோட கண்டுபிடிப்பை சார்ந்தது தான் விமான போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவுமே கமர்ஷியலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த நவீன உலகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். Air transport is a form of traveler vehicles such as helicopter, hot air balloons, blimps, gliders, hang gliding, parachuting, airplanes, jet or anything else that can be a sustained flight. இதெல்லாமே தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்போர்ட். அதாவது ஏர் டிரான்ஸ்போர்ட், பலூன்ஸாக இருக்கட்டும், பிளிம்ஸாக இருக்கட்டும், கில்டர்ஸ், ஹேங் கில்டிங், பேராஷூட், ஏரோப்ளைன்ஸ், ஜெட் விமானம், இதுகளெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். டொமஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு ஃப்ளைட் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ், அதாவது உள்நாட்டு விமானங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியாடா? அதே வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அப்படின்னா ஒரு நாட்டிலேருந்து பல நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேடா? இதுதான் உள்நாட்டு விமானம், சர்வதேச விமானம், அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். அதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி, அதாவது கொடுத்துருக்காங்க பாயிண்ட் இன் ஒன் கண்ட்ரி டு பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா, ஆர் நோன் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ். ட்ராவல் கேன் யூஸ் டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எய்தர் ப்ரைவேட் ஆர் பப்ளிக் ட்ராவல். அதாவது என்ன சொல்கிறாங்க, தனியார் அல்லது பொது விமானம் பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட், அதாவது விமான போக்குவரத்தோட நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். இட்ஸ் ப்ரொவைட் எ ரெகுலர், கன்வீனியன்ட், எஃபிஷியன்ட், குயிக் சர்வீஸ். இது ரொம்பவுமே ரெகுலராக எந்த டைமுக்கு போகும், ஃப்ளைட் வந்து எந்த டைமுக்கு கிளம்பும் அப்படிங்கிற டைம் டேபிள் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கன்வீனியன்ட்டானது, ரொம்ப எஃபிஷியன்ட், குயிக் சர்வீஸ், சீக்கிரமான ஒரு சேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன், ப்ரெஷபிள் குட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக், மீட் எக்ஸட்ரா. அழுகக்கூடிய பொருட்களை சீக்கிரமாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம் குயிக்லி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், இட்ஸ் டஸ் நாட் ரெக்வயர் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு அதிகமாகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ராக் லைக் ரயில்வேஸ் மாதிரி இதுக்கு நிறைய செலவாகாது அப்படிங்கிறாங்க. அதாவது என்னது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த ப்ரொவைட் எ கம்ஃபர்டபுள் சர்வீஸ் ஃபார் பேசஞ்சர் அண்ட் சேஃப்டி ஃபார் தர் குட்ஸ். பொருட்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப சேஃபானது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இட் கேன் பி யூஸ்டு டு மூவ் கூட்ஸ் அண்ட் goods to areas which inaccessible to other means transportation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் பயணிகளுக்கான வசதிகளையும் அவங்களுக்கான சேவைகளையும் ஒரு பாதுகாப்பையும் இது வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இட் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட் அண்ட் வார் ரைசஸ் இன் த ஓசோன் டு சேவ் ஹியூமன் லைஃப் ஃப்ரம் டேஞ்சர்ஸ். அதாவது மற்ற போக்குவரத்து மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு ஃப்ளட்டோ அல்லது ஏதாவது வெள்ளம் வந்தாலோ மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெள்ளமோ நிலச்சரிவோ அல்லது அதர்வைஸ் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா மனிதர்கள் உயிர்களை காப்பாற்றுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாடா? அது போக மற்ற போக்குவரத்து மூலம் அனுப்ப முடியாத பகுதிகளுக்கு கூட நம்ம ஏதாவது பொருட்களை அனுப்பணும்னா இதை டிரான்ஸ்போர்ட்டாக பயன்படுத்திக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ வெரி காஸ்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். தட் ரேட்ஸ் அண்டு ஃபாஸ்ட் சார்ஜஸ் பை த விச் ஆர் த பியாண்ட்ஸ் ஆர் ரீச் காமன் பீப்புள். அதாவது எதுவாக இருந்தாலும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அப்போ நம்ம ஏர் டிரான்ஸ்போர்ட்லேயும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இது ரொம்ப காஸ்ட்லி இருக்கும். காஸ்ட்லி அதாவதுனா விலை உயர்ந்த ஒரு போக்குவரத்து, சாதாரண மக்களெல்லாம் இதில் போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கட்டணங்கள் அதிகமாக வசூல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் அண்ட் நாட் குவைட் சூட்டபிள் கேரிங் ஹெவி லோட்ஸ். வெயிட்டான ஒரு பொருட்களை இந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமாக கொண்டு போக முடியாது. இட் இஸ் நாட் டிபெண்டிங் பிகாஸ் ஆஃப் எ அன்ஃபேவரபிள் வெதர். அதாவது வெதர் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, காலநிலை சரியில்லை, அதாவது வானிலை சரியில்லை அப்படின்னா எப்போ வேணாலும் சேவை வந்து தொந்தரவு
தொந்தரவுப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்துடன் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ஃப்ளைட்டை வந்து நம்ம மூவ் பண்ண முடியாது. அதை சடனாக நம்ம அந்த சர்வீஸை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது பில்ட் பண்ணவும் இதோட மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்பவுமே என்னது ஏரோட்ரோம்ஸ் இன்வால்வ் த ஹியூஜ் கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அதிகமான ஒரு மூலதன செலவு ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எவ்ரி கண்ட்ரி கண்ட்ரோல்ஸ் த ஏர் ஸ்பேஸ் above த டெரிட்டரி therefore an aeroplane cannot fly the over another country without obtaining the prior permission concern the authority. அதாவது ஒவ்வொரு நாடும் அதன் பிராந்திய அதோட நாட்டுக்கு உள்ள மட்டும்தான் அதை வந்து ஓட்டிக்க முடியும். இன்னொரு நாட்டுக்கு வந்து நம்ம பறக்க வைக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நாட்டோட மையத்தில் வந்து நம்ம என்ன வாங்கணும், பெர்மிஷன் வாங்கணும். இப்போ வேறு நாட்டு இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு ஏரோப்ளைன் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம இந்தியாவில் வந்து பெர்மிட் வாங்கணும். அவங்க பெர்மிட் வாங்கினா தான் அந்த ஃப்ளைட் நம்ம நாட்டுக்குள்ளே வரும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேடா? ஓகே, இதோட இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.